வணக்கம். சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை முடிந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 26 நாட்கள் முடிவடைந்துள்ள நிலையில் தீர்ப்பு தேதி குறித்து பல்வேறு யூகங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நேரத்தில் தீர்ப்பு குறித்த புதிய தகவல் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. அது பற்றி விரிவாக பேசுவதற்காக இந்த வழக்கின் ஆரம்பம் முதல் செய்திகளை சேகரித்து வரும் செய்தியாளர் சுப்பையாவும், உச்சநீதிமன்ற நகர்வுகளை கண்காணித்து வரும் டெல்லி செய்தியாளர் கணபதியும் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். இந்த வழக்கின் போக்கு, அடுத்த கட்ட நகர்வு, தீர்ப்பு தேதி எப்போது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்து வழக்கின் தீர்ப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. தீர்ப்புக்கான தேதி குறித்து நாம் பேசுவதற்கு முன்பாக இந்த வழக்கில் ஜெயலலிதா தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். தனி நீதிபதி ஒருவரை நியமித்து ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரிக்க ஜனவரி 1ஆம் தேதி நீதிபதி குமாரசாமியை சிறப்பு நீதிபதியாக நியமித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த ஜனவரி 5ஆம் தேதி முதல் நீதிபதி குமாரசாமி தலைமையில் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தொடங்கியது. ஜெயலலிதா தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் நாகேஸ்வர ராவ், பி. குமார் ஆகியோரும், அரசு தரப்பில் பவானி சிங்கும் வாதங்களை முன்வைத்தனர். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த 1991 முதல் 96 வரை சொத்து குவித்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முந்தைய வருமானங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை கவனத்தில் கொள்ளவில்லை என்று ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். 1972ஆம் ஆண்டிலேயே திராட்சை தோட்டம் மூலம் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வருவாய் வந்ததை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் கூறினர். திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்ததன் மூலம் கிடைத்த வருவாயையும் 91ஆம் ஆண்டுக்கு முன்னர் உள்ள வருவாயையும் கணக்கில் கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டனர். போயஸ் தோட்டம், ஹைதராபாத் வீடு, சிறுதாவூர் பங்களா உள்ளிட்ட கட்டடங்களை புனரமைப்பு செய்த தொகையான 3 கோடி ரூபாய்க்கு பதிலாக 13 கோடி ரூபாய் என தொகையை மிகைப்படுத்தி காட்டியிருப்பதாக தெரிவித்தனர். சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் ஜெயலலிதாவின் பினாமி என்பதற்கான எந்தவிதமான சாட்சியங்களையும் தாக்கல் செய்யவில்லை என்றும், சுதாகரன் திருமண செலவை நடிகர் சிவாஜி கணேசன் குடும்பத்தினரே ஏற்றுக்கொண்ட நிலையில் அதனையும் ஜெயலலிதா கணக்கில் சேர்த்திருப்பதாக வாதங்களை முன்வைத்தனர். வழக்கில் தொடர்புடைய சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு ஜெயலலிதாவிடமிருந்து நேரிடையாகவோ, வங்கி மூலமாகவோ, காசோலை மூலமாகவோ பணப்பரிவர்த்தனை நடந்ததற்கான எந்த ஆதாரங்களும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று வாதிட்ட வழக்கறிஞர்கள் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் 1996 ஆட்சியிலிருந்த ஆட்சியாளர்களால் வழக்கு புனையப்பட்டதாக குறிப்பிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர் சுப்பையாவிடம் பேசலாம். சுப்பையா, இந்த நேரத்தில் தீர்ப்பு, அதாவது வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்து மேல்முறையீட்டு மனு மீது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்த வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்து தீர்ப்பு ஏப்ரல் 1 வாரத்தில் வரும் அப்படின்ற ரொம்ப உறுதியான யூகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. அப்படி ஒரு சூழலில் தீர்ப்பு இன்னும் வராததற்கான அடிப்படை காரணம் என்ன? தேவச்சமல் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை விசாரணை முடிந்து நீங்கள் குறிப்பிட்டது போல 26 நாட்கள் இன்றுடன் ஆகிறது. அதாவது ஒரு வழக்கை பொறுத்தவரை அந்த வழக்கு தொடர்பாக ஏதாவது மேல் நீதிமன்றத்தில், அதாவது உயர்நீதிமன்றத்தை விட உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது மனுக்கள் நிலுவையில் இருந்தால் அந்த சூழ்நிலையில் தீர்ப்பு வழங்க முடியாது. அந்த நிலையில்தான் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்கள் தாக்கல் செய்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் உள்ளது. அந்த மனு விசாரணை வரவிருக்கிறது. எனவே அந்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமாரசாமி தீர்ப்பு வழங்க மாட்டார். ஆனால் எந்த விதமான தடையும் இல்லை. இருந்த போதிலும் அவர் அன்பழகன் மனு மீதான, அதாவது குறிப்பாக இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக வாதாடிய பவானி சிங்குக்கு எதிராக திமுக தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் அந்த மனு மீதான உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளிவராது. அந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரவிருக்கிறது. எனவே அந்த வழக்குடைய முடிவை பொறுத்துதான் இந்த தீர்ப்பு எப்போது என்பது தெரிய வரும். சுபையா, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக செய்தியாளர் கணபதி நம்மோடு காத்திருக்கார். கணபதி, இந்த நாளை விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய அன்பழகனுடைய மனு, அதாவது அரசு வழக்கறிஞராக பவானி சிங் தொடர்வதை ரத்து செய்ய வேண்டும், அவரை அரசு வழக்கறிஞர் நீக்க வேண்டும் அப்படின்னு அன்பழகன் வைத்திருக்கக்கூடிய அந்த மனு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டது எப்போது? ஏன் அது 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது? செம்மல், இந்த வழக்கை நீதிபதிகள் மதன் லோகூர் மற்றும் பானுமதி ஆகியோர் விசாரித்து வருகிறார்கள். இங்கே மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே இதில் சம்பந்தப்பட்ட கர்நாடக அரசு, தமிழகத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறை,
மற்றும் இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்றம் அவர்களுடைய பதில் என்ன என்று கேட்டிருந்தது. அதாவது அன்பழகன் தரப்பிலே மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததில் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தன. ஒன்று, பவானி சிங்கை இந்த வழக்கிலிருந்து நீக்க வேண்டும். அதாவது அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இந்த வழக்கிலே இருக்கக்கூடாது, வேறு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமிக்க வேண்டும் என்பது. இரண்டாவதாக, அன்பழகன் தரப்பு இந்த வழக்கிலே பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு உதவியாக தகவல்களை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க அனுமதி வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், ட்ரையல் கோர்ட் என்று சொல்லப்படும் கீழ் நீதிமன்றத்திலே இந்த வழக்கின் விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த போது அப்போது அன்பழகன் தரப்பு சார்பாக எழுத்து மூலமாக அங்கே தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அதே போலவே அனுமதி வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆகவே இந்த வழக்கிலே 2 முக்கிய விஷயங்களை உச்சநீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே தான் இந்த வழக்கின் தன்மை என்ன, இதுவரை நடந்திருக்கும் விசாரணைகள் என்ன காரணங்களால் பவானி சிங்கை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான காரணங்கள் வலுவாக இருக்கின்றனவா, ஆதாரங்கள் இருக்கின்றனவா போன்ற விஷயங்களை உச்சநீதிமன்றம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர ஒருவேளை பவானி சிங்கை இந்த வழக்கிலிருந்து நீக்கவில்லை, ஏற்கனவே விசாரணை முடிந்து விட்டது, அப்படியே தீர்ப்பு வெளிவர வேண்டும் என்றாலும் அதற்கு முன்பாக எழுத்து மூலமாக தனது தரப்பு வாதங்களை வைக்க அன்பழகன் தரப்புக்கு அனுமதி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா, இதை பற்றியும் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே தான் இந்த வழக்கிலே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வழக்கிலே அன்பழகன் தரப்பிலே மூத்த வழக்கறிஞர் ஆந்தி அர்ஜுனா மற்றும் வழக்கறிஞர் விகாஸ் சிங் ஆகியோர் பங்கு பெற்று வருகிறார்கள். இதை தவிர அதிமுக பொதுச் செயலாளர் சார்பாக மூத்த வழக்கறிஞரான ஃபலி நரிமன் வாதாடி வருகிறார். அவர் இதற்கான பல்வேறு முன்கோள்களை காட்டி இந்த வழக்கிலே பவானி சிங் மீண்டும் பிபியாக, அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக தொடரலாம், வேறு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமிக்க தேவையில்லை என்பதையும் அவர் வாதிட்டிருக்கிறார். ஆகவே இந்த வழக்கில் இந்த முக்கியமான வாதங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு மேலும் விசாரணை நாளை தொடர இருக்கிறது. நாளையே கூட இந்த விசாரணை முடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி முடியும் பட்சத்திலே வெகு விரைவிலேயே இந்த மனு மீதான முடிவு என்ன என்று தெரியும். அதை பொறுத்து முக்கியமாக உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கும் வழக்கின் முடிவு எப்போது வெளிவரும் என்பதும் தெரிய வரும். ஆகவே நாளைய விசாரணை மிகவும் முக்கியமான விசாரணையாக கருதப்படுகிறது. செம்மல், தொடர்ந்து பேசலாம். சுப்பையா, இப்போ நம்ம ஒரு மையப்புள்ளிக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நாளை இந்த வழக்கு, அதாவது அன்பழகனை நீக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பவானி சிங்கை நீக்க வேண்டும் அப்படிங்கிற அன்பழகனுடைய மனு, அதனுடைய முடிவை பொறுத்து தான் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு வர இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பல்வேறு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இப்படி வந்தால் இந்த மாதிரி நடக்கலாம், அப்படி வந்தால் இப்படி நடக்கலாம். ஒருவேளை அன்பழகனுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் இந்த வழக்கின் போக்கு அடுத்து எப்படி இருக்கும்? செம்மல், நீங்கள் குறிப்பிட்டபடி திமுக பொதுச் செயலர் அன்பழகனுடைய மனு நாளை ஒரு முடிவுக்கு வந்து அந்த மனு மீதான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்படக்கூடிய சூழ்நிலை எழுந்தால் அந்த தீர்ப்பு கிடைக்கும் வரை கர்நாடக மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி காத்திருப்பார். அதாவது ஒரு சில தினங்கள் அந்த தீர்ப்பு அவருக்கு கைக்கு கிடைத்துவிடும். அதனைத் தொடர்ந்து, அதாவது இன்னும் 1 வார காலத்துக்குள் அவர் தீர்ப்பு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. ஏனென்றால் தற்போதைய நிலையில் இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் தயார் நிலையில் இருக்கிறார் தீர்ப்பு வழங்குவதற்கு. விசாரணை முடிந்து 26 நாட்கள் ஆகிவிட்டன. ஏனென்றால் இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வரவிருக்கிறது. இதற்கிடையே உச்சநீதிமன்ற கெடும் 18ஆம் தேதி முடிவடைவதால் அதற்கு முன்னதாகவே அவர் நீதிபதி குமாரசாமி தயார் நிலையில் இருக்கிறார். எனவே இந்த அன்பழகன் மனு மீதான விசாரணை அந்த உத்தரவுக்காக மட்டுமே காத்திருப்பதால் அந்த உத்தரவு நாளை இறுதி விசாரணை என்று சொல்லப்படுகிறது. கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது 7ஆம் தேதி இந்த விசாரணை இறுதி விசாரணை என்று நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதால் நாளை இந்த மனு மீது விசாரணை முடிந்துவிடும். ஒருவேளை நாளை மாலையே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படலாம். அவ்வாறு பிறப்பிக்கப்பட்டால் அதனை அடுத்து குமாரசாமியும் இந்த வழக்கில் உடனடியாக தீர்ப்பு வழங்குவதற்கு தயார் நிலையில், அதாவது தீர்ப்பு வழங்குவதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக அந்த தீர்ப்பு தேதி அறிவிப்பார். அதனைத் தொடர்ந்து ஒரு சில தினங்களில் தீர்ப்பு இருக்கும். அநேகமாக இன்னும் 1 வாரத்திற்குள் மேல்முறையீடு செய்துள்ள அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா மேல்முறையீடு செய்த மனு மீது கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளிவர வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. தியாகச்சமன், சுப்பையா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தாக்கல் செய்த மனு என்பது இந்த பவானி சிங் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அதே மனுதான் இப்போ தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக கீழ் நீதிமன்றங்களில் ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் வைக்கப்பட்ட மனு தள்ளுபடி செய்யும் போது அதனுடைய தாக்கம் உச்சநீதிமன்றங்களில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? குறிப்பாக இந்த மனு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் நடைபெறக்கூடிய இந்த வழக்கில் அன்பழகன் தரப்பு மனு, தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? செம்மல், பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை அன்பழகன் தரப்பில் ஏற்கனவே கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில்
5 முறை நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கு வந்து குமாரசாமி முன்பு தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் அவரிடம் வேறொரு நீதிபதிக்கும் சென்று அதன் பிறகு தலைநீதிபதிக்கும் சென்று அங்கு உத்தரவு பிறப்பிக்க சொல்லி அதன் பிறகு வேறொரு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு, அதாவது குமார் அடங்கிய நீதிபதி முன்பு இந்த விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்போது இந்த வழக்கில் நீதிபதிகள் விரிவான தீர்ப்பு ஒன்றை அளித்தார்கள். சுமார் 6 மணி நேரம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது அன்பழகன் தாக்கல் செய்த மனுவில் அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அரசு சிறப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பவானி சிங்கை நீக்க வேண்டும் என்றும், அதே வேளையில் பவானி சிங்குக்கு தங்கள் உதவிடும் வகையில் தங்களே தரப்பு வாதங்களை முன்வைக்க அனுமதி கோர வேண்டும் என்று 2 கோரிக்கைகள் முன்வைத்து தாக்கல் செய்திருந்தார்கள். அதற்கு நீதிபதிகள் ஒரு மனுதாரர் ஒரே நேரத்தில் 2 விதமான நிலையை எடுக்க முடியாது என்றும், ஏனென்றால் ஒன்று அரசு வழக்கறிஞருக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும், இல்லை என்றால் அவரை நீக்க வேண்டும் என்று எதிராக செயல்பட வேண்டும். இது 2 கோரிக்கையும் முன்வைத்து தாக்கல் செய்திருக்கார் என்று நீதிபதி தெளிவாக குறிப்பிட்டிருந்தனர். அதாவது அன்பழகன் கோரிக்கை ஏற்க முடியாது என்றும், அரசு சிறப்பு வழக்கறிஞர் என்பவர் ஒரு வழக்குக்காக மட்டும் நியமிக்கப்படுவதாகவும், அந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தில், அதாவது குறிப்பாக விசாரணை நீதிமன்றத்திலேயோ அதற்கு மேலான உயர்நீதிமன்றத்திலேயோ உச்சநீதிமன்றத்திலேயோ எந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை இருந்தாலும் அந்த அரசு வழக்கறிஞர் தான் தொடர்ந்து அந்த வழக்கை கவனிப்பார் என்றும், அதற்காக புதிதாக அரசு வழக்கறிஞர் நியமனம் தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. சுமார் 6 மணி நேரம் இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பு எதிர்த்து தான் அன்பழகன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளனர். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தவரை கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய மேல்முறையீட்டு மனு மீது எந்த விதமான தடையும் இதுவரை விதிக்கவில்லை. அது இதற்கிடையே வழக்கு விசாரணை முடிவடைந்து விட்டது. அரசு தரப்பில் வழக்கறிஞரும் தனது வாதங்களை முன்வைத்து விட்டார். தீர்ப்பும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நிலையில் அன்பழகன் மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஏனென்றால் அதை அந்த மனு வந்து தானாகவே காலாவதியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே அந்த காரணத்தை காட்டி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே உயர்நீதிமன்ற தீர்ப்பு தான் உச்சநீதிமன்றத்தில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தியாகச்செம்மன், சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அரசு தரப்பு வாதங்கள் என்னவெல்லாம் முன்வைக்கப்பட்டன என்பதை இப்போது பார்க்கலாம். அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் பவானி சிங் இவ்வழக்கில் 7 நாள்கள் மட்டுமே தனது வாதத்தை முன்வைத்தார். அதில் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரின் பெயரில் தென் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஜெயலலிதா தரப்பு வாங்கியிருப்பதாக வாதாடினார். சில நிறுவனங்களை தொடங்கி அதில் சுதாகரன், இளவரசி ஆகியோர் பங்குதாரர்களாக இருந்து பணத்தை குவித்துள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து கிரானைட், மார்பிள் போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டு அவற்றை கொண்டு ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களாக்களை புனரமைத்துள்ளனர். சொத்துக்களை வாங்கி குவித்தார் என்பதற்கான சந்தர்ப்ப சாட்சியங்கள் போதுமான அளவு நிரூபிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்ட பவானி சிங், கூட்டுச்சதி நடந்ததற்கான ஆதாரங்களையும் காவல்துறையினர் தாக்கல் செய்திருப்பதாக கூறினார். நீதிபதியின் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த பவானி சிங், இந்த வழக்கை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கையாளவில்லை என்றும் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து இறுதி நாளில் பவானி சிங் எழுத்துப்பூர்வமாக தனது வாதங்களை முன்வைத்தார். இதனிடையே இந்த வழக்கில் இறுதி நாளில் நீதிமன்றத்தில் ஆஜரான சுப்பிரமணியன் சுவாமி எழுத்துப்பூர்வமான தனது வாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். செய்தியாளர் கணபதியிடம் பேசலாம். கணபதி, கடந்த முறை இந்த மேல்முறையீட்டு மனுவில், அதாவது பவானி சிங் நீக்க வேண்டும் என வந்த அந்த மனுவை ஏன் 7ஆம் தேதி வரை ஒத்திவைத்தார்கள்? அப்போது இந்த நாளை வரக்கூடிய இந்த விசாரணையின் தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நீதிபதிகள் ஏதேனும் புள்ளி விவரங்களையோ அல்லது ஏதும் கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்களா? டெல்லி உச்சநீதிமன்ற வட்டாரங்களில் இந்த மனுவினுடைய தன்மை பற்றி எந்த மாதிரியான தகவல்கள் பேசப்படுகின்றன? செம்மல், ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்த்திருக்கிறோம் 2-3 விஷயங்களை அன்பழகன் தரப்பு வலியுறுத்தி வருகிறது. ஒன்று, பவானி சிங் இந்த வழக்கிலிருந்து வெளியேறும் நிலைமை ஏற்பட்ட போது, அதாவது வழக்கின் விசாரணை ட்ரையல் கோர்ட்டில் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் சார்பாக பவானி சிங் தான் இந்த வழக்கிலே பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக தொடர வேண்டும் என்று வாதம் செய்யப்பட்டிருந்தது. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களே இவர்தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்க வேண்டும் என்று வாதாடியதை இந்த வழக்கிலே உச்சநீதிமன்றத்திலே வலியுறுத்தி காட்டப்பட்டது. இரண்டாவதாக, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் தற்போது பவானி சிங் உயர்நீதிமன்றத்திலே ஆஜராகலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பிக்காமல் இப்படி தமிழக அரசு மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்படுவது சரியா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. இது போன்ற விசாரணைகளுக்கு தேவையான வாதங்கள் வேண்டும், எல்லா ஆதாரங்களையும் ஆய்ந்து பார்க்க வேண்டும்
எல்லா வாதங்களையும் அலசி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் மேலும் இந்த வழக்கிலே ஒரு ஒத்திவைப்பை நடத்தி நாளை மீண்டும் விசாரணை நடக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. ஆகவே இந்த வழக்கின் முக்கியமான ஆதாரங்கள் மற்றும் முக்கியமான வாதங்கள் இப்போது உச்சநீதிமன்றத்தின் முன்னால் இருக்கின்றன. விரைவிலேயே இந்த விஷயத்திலே அவர்கள் ஒரு இறுதி முடிவு எடுப்பார்கள் என எதிர்பார்க்கலாம். செம்பல் கணபதி, தொடர்ந்து பேசலாம். சுப்பையா, இறுதியாக இந்த தீர்ப்பு எப்போது வெளியாகும்? இதற்கான எந்த அடிப்படையில் தீர்ப்பு தேதி முடிவு செய்யப்பட இருக்கிறது? அதற்கான சட்ட ரீதியான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிற தகவலை பதிவு செய்யுங்க. தேவசமல் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை தீர்ப்பு தயார் நிலையில் தான் இருக்கிறது தற்போது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் திமுக பொதுச்செயலாளர் அன்புடைய மனு மீதான உத்தரவு பிறப்பிக்க வரை அந்த கீழ் நீதிமன்றமானது எந்த விதமான உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஏனென்றால் இதே வழக்கு தொடர்பாக தான் இந்த வழக்கு தொடர்புடைய அரசு வழக்கறிஞரை மாற்ற வேண்டும் என்றும் தங்களையும் இந்த வழக்கில் இணைத்துக் கொண்டு எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் திமுக தரப்பு முன்வைத்திருப்பதால் அந்த மனு மீதான உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இந்த வழக்கில் தீர்ப்பு வெளிவருவதில் தாமதம் ஏற்படுகிறது. எனவே அந்த மனு மீது நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்ற சூழலும் கருதப்படுகிறது. ஒருவேளை நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படாமல் இன்னும் ஒரு சில நாட்கள் தள்ளி போகுமானால் அந்த உத்தரவு கிடைக்கப்பெற்று இன்னும் 2-3 நாட்களில், அதாவது இன்னும் ஒரு வாரமோ இல்லை 10 நாட்களுக்குள் இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகிவிடும். குறிப்பாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் தீர்ப்பு வெளியாக அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதே நிலையில் நாளையே இந்த வழக்கில் அன்பழகன் மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் இன்னும் 2-3 தினங்களுக்குள் இந்த வார இறுதிக்குள்ளாக தீர்ப்பு வெளிவருவதற்கும் அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளன. எனவே கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்த நீதிபதியை பொறுத்தவரை இந்த வழக்குக்காக மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு வேறு எந்த விதமான வழக்கும் கிடையாது. ஆகவே தற்போதைய அவர் தயார் நிலையில் தான் உள்ளார். எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருப்பதால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் இந்த தேதி உறுதியான தேதியை முடிவெடுக்க முடியும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த ஒரு சில தினங்களில் அவர் தனது தீர்ப்புக்கான தேதி அறிவித்து விடுவார். அதன் பிறகு ஒரு சில தினங்களில் தீர்ப்பு வெளியாகும். ஏனென்றால் இந்த தமிழகத்திலிருந்து வழக்கறிஞர் செல்ல வேண்டியிருப்பதால் ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக ஒரு தேதி அறிவிக்கக்கூடும். எனவே இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து தான் தேதி முடிவெடுக்க முடியும். அநேகமாக இன்னும் ஒரு வாரத்துக்கு தீர்ப்பு வெளிவருவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளன. தியாகச்செம்மல். கண்டிப்பாக சுப்பையா மற்றும் கணபதி, சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டு மனு விசாரணை பற்றிய பல்வேறு புதிய தகவலை பதிவு செஞ்சீங்க. உங்கள் தகவலுக்கு நன்றி. இறுதியாக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு 1996ஆம் ஆண்டில் தொடங்கி 2014ஆம் ஆண்டு வரை பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. சுமார் 18 ஆண்டுகள் தொடர்ந்த இந்த வழக்கின் விசாரணையின் பின்னணியும் வழக்கு கடந்து வந்த பாதையும் பார்க்கலாம். ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக கடந்த 1996ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. பின்னர் 1997ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட 2வது குற்றப்பத்திரிகையில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 66,66,46,42,318 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக ஜெயலலிதா உள்பட 4 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2003ஆம் ஆண்டில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு செய்ததை தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு வழக்கு விசாரணை மாற்றப்பட்டது. பல்வேறு காரணங்களால் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகாத ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு அக்டோபரில் நேரில் ஆஜராகி 1300க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். 2013ஆம் ஆண்டு ஜூனில் தொடங்கிய வழக்கின் இறுதிக்கட்ட வாதங்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி முழுமையாக நிறைவடைந்தன. இதையடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பளித்தார். ஜெயலலிதாவிற்கு 100 கோடி ரூபாய் அபராதமும், சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய மூவருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனையடுத்து அக்டோபர் 1ஆம் தேதி 4 பேரும் கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மற்றும் ஜாமீன் கேட்டு மனு செய்தனர். அவர்களுக்கு ஜாமீன் வழங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து 4 பேரும் ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தை நாடினர். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அக்டோபர் 17ஆம் தேதி ஜெயலலிதாவிற்கு ஜாமீன் வழங்கியது. 21 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜெயலலிதா ஜாமீனில் விடுதலையானார். டிசம்பர் 18ஆம் தேதி ஜெயலலிதாவின் ஜாமீனை ஏப்ரல் 18ஆம் தேதி வரை நீடித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போது மேல்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக தனி நீதிபதி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அந்த வழக்கை 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. வழக்கு முடிந்த 1 மாத காலத்திற்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் ஒரு பகுதியாக அரசு வழக்கறிஞர் பவானி சிங் நீடிக்கக்கூடாது என
திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தாக்கல் செய்த மனு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த மனு மீதான அடுத்த கட்ட முடிவை பொறுத்தே சொத்து குவிப்பு வழக்கினுடைய அந்த தீர்ப்பு என்பது எப்போது வெளியாகும் என்பது இறுதியாக இருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இந்த தீர்ப்பு வெளியாகலாம் என்கிற பெரும்பான்மையான கருத்தும் நிலவி வருகிறது. இதுபோன்ற மற்றும் ஒரு சிறப்பு நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.